வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஏதோ வானத்தில் செவப்பு நிறத்தில் ஏலியனோட கை மாதிரியே ஏதோ உருவம் தெரிஞ்சுதாமைப்பா உண்மையா அப்படின்னு பல பேரும் சந்தேகங்களை அடுக்கிக்கிட்டே இருக்கீங்க. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க உண்மைத்தன்மை என்னன்றதை ஆராய போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஸ்க்ரீனில் ஒரு நபர் தெரிகிறாருலங்க, சாதாரண நபர் கிடையாது மக்களே. சில வருடங்களுக்கு ஒரு முறை நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குற ஒரு நபர். இவரோட உலக புகழ்பெற்ற ஆஸ்ட்ரோனட் தான். ஆனால் நம்ம ஆட்களுக்கு பெருசாக இவர் முகம் பரிச்சயம் இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண காட்சிகள் இருக்குது பாருங்கள், விண்வெளி சார்ந்து ரேருங்க, ரேர்லேயே ரேர். அதெல்லாம் அந்தளவு பெரிய காட்சிகள். எல்லாத்தை பற்றி என் டீட்டெயிலாக போக போக சொல்கிறேன். இந்த ESAன்னு சொல்லுவாங்க, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. நமக்கு எப்படி இந்தியாவுக்கு இஸ்ரோ இருக்குது, இதே மாதிரி ஐரோப்பாவுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ESA விண்வெளி சார்ந்த எல்லா ஆய்வுகளையும் இந்த யூரோப் தரப்புலேருந்து அந்த அமைப்பு தான் பண்ணும். அந்த ESAவோட ஒரு ஆஸ்ட்ரோனட் தான் ஆண்ட்ரிஸ் மார்கன்சன் என்கிற இந்த நபருங்க. இவர் தோர் டேவிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்ற எக்ஸ்பெரிமெண்ட் கூட ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் ஃபோட்டோகிராஃப்ஸை பதிவு பண்ணுவாப்புல. எதை சார்ந்து சொல்கிறீங்க? இந்த ஸ்பேஸ் சார்ந்த ஸ்டோம்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் பேஸ் பண்ண ஃபோட்டோகிராஃப்ஸை வாரத்துக்கு ஒரு முறை சனிக்கிழமைன்ற மாதிரி இந்த மனுஷன் எடுத்து பதிவு பண்ணணும். இதுதான் அவருக்கான மிக முக்கியமான வேலையை. ஏன்பா இதை பதிவு பண்ணோன்னா பூமியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் மக்களே ட்விஸ்ட்டு. இந்த ISS கேள்விப்பட்டிருக்கீங்களே, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம், அங்கே இருக்கிற கப்போலா அப்சர்வேட்டரி, இதனூடாக தான் இந்த காட்சிகள் எல்லாத்தையும் அவர் பதிவு பண்ணணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவருக்கான ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இது இந்த ISS இருக்குது பாருங்கள், அதில் டாப் போர்ஷன்னு சொல்லலாம். இந்த கப்போலா அப்சர்வேட்டரி சொன்னல, அதுதான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குடுவை ஷேப் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது குடுவை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். இந்த ISSோட ப்ரைமரியான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கப்போலா போர்ஷன் தான் நம்ம சொல்லியே ஆகணும். இது எக்ஸ்டீரியர் போர்ஷனுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இங்கே ஃபுல்லாக ஜன்னல்கள் இருக்கும், மேலே ஒரு வால்ட் ஒன்று இருக்கும். அது ஒரு சில நேரங்கள் அப்போ ஓப்பன் பண்ண போடும். அந்த டாக்கிங் ப்ரொசீஜர்லாம் மேற்கொள்கிறப்ப பக்கவாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா இதே போல் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்க முடியும். இது எக்ஸ்டீரியர் கப்போலாவோடது. ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக இந்த ஜன்னல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஜன்னல்கள் இருக்கும். இந்த 7 ஜன்னல்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்படுறப்ப வழி விட்டுறது, தேவையான நேரத்தில் பிணைப்பை ஏற்படுத்துறது. புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அந்த 7 ஜன்னல்களையும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் இந்த டாக்கிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு களம் இன்னொரு களத்தோடு இணையிறது. பூமியிலேருந்து நம்ம ஒரு கலனை விண்வெளிக்கு அமைச்சிருப்போம், இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. அங்கே வந்து இதை பார்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இதை தான் புரியுற மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பூமியில் வண்டிகளை பார்க் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டேஷன் போகிறப்ப டாக் பண்ணுவாங்க. ஏற்கனவே மேலே இருக்க ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் இங்கேருந்து போகிற விண்கலம் டாக் பண்ணி கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு அதை தான் நம்ம பார்க்கிங்னு எடுத்துக்கணும். ஸோ அது இப்போ பிளேஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைகளை ஆரம்பித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீரர்கள் திரும்ப பூமிக்கு திரும்புவாங்க. புரியுதா மக்களே? இது போல் டாக்கிங் ப்ரொசீஜருக்காகவும் அந்த ஜன்னல்ஸ் வேலை செய்யும். இதில் முக்கியமான ஒரு 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் எர்த். இந்த கப்பலால் இருந்தபடியே நம்ம பூமியை ஃபுல்லாக கண்காணிப்பாங்க. த டைட்டன் சப்மெர்சிபிள், யாரும் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டீங்க. அந்த டைட்டன் சப்மெர்சிபிளில் எப்படி உள்ளே இருக்கவங்க வெளியே பார்க்க முடியுது, இதே போல தாங்க இந்த ஒரு ப்ரொசீஜரும். அந்த டைட்டன் உள்ள கடலுக்கு கீழே போகிறப்ப ஃபுல்லாக அந்த என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி இந்த கப்பலால் அமர்ந்துக்கிட்டு எர்த்தை ஃபுல்லாக மானிட்டர் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததால அந்த கப்பலோட எக்ஸ்டீரியர் மட்டும்தான். இப்போ பார்க்குறது இன்டீரியருங்க. அந்த கப்பலோட இன்சைடு இப்படி தான் இருக்கும் மக்களே. எந்த அளவுக்கு டிவைஸை குவிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதில் இருந்தபடியே தான் இந்த கப்பலோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அது ஒன்றுக்கு அவங்க ஆர்டர்ஸை பிறப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த காட்சி சரியான காட்சிங்க. சன்செட் ஆகுதுல்ல, அந்த நேரத்தில் பதிவு பண்ணப்பட்ட காட்சி. இதில் யோசிச்சு கூட பார்க்க முடியல. மேலே விண்வெளியில் இருக்க ஒரு போர்ஷனு, அங்கே சன்செட் ஆகிறப்ப இப்போ ஏற்பட்ட காட்சி. இது உலக புகழ்பெற்ற படங்களில் ஒன்றாவும் போற்றப்பட்டுருக்கு. இதுதான் ஹைலைட்டுங்க. ஆப்ரேஷன்ஸ் வித்தின் கப்போலா. அதாவது இந்த கப்போலாக்குள்ளேருந்து நீங்கள் கண்காணிப்பு பணியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த டைட்டன் சப்மெர்சிபிள் உதாரணம் சொன்ன பாருங்க, அது மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும், என்னப்பா இது மீனோட கண்ணுமே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஆஸ்ட்ரோனட்ஸே சொல்கிறது இதுதாங்க, ஓமைப்படுத்தி சொல்லுவாங்க. மீன் கண்கள் மாதிரி தான் இந்த கப்போலாவோட இந்த பகுதி இருக்குல்ல, அதை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேறு எதுவும் கிடையாதுங்க. இந்த கப்பலாக்குள்ளே அமர்ந்தபடியே அங்கே இருக்கவங்க ஆர்டர்ஸை ஆப்ரேஷன் சார்ந்து பிறப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக கண்காணிக்கணும், இதுக்கப்புறம் டாக்கிங் ப்ரொசீஜர் இருக்குது, அதுக்கு நம்ம தயாராகணும், அதுக்கான ஆர்டர்ஸ் கொடுக்குறது அது இதுன்னு எல்லா விஷயங்களும் இங்கே தான் இந்த கமாண்ட் சென்டர்லேருந்து போயிட்டுருக்கோம். எல்லாமே கப்பலாவில் இருக்கிறத பற்றி மட்டும்தான் இதுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நாப்பா அது வார்த்தை கப்பலான்ற இதை தவிர வேறு எதுவுமே பேர் வச்சிருக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்குது. நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோன்னா ஆய்வாளர்கள் யோசிக்காமல் இருந்திருப்பாங்க. இது ஆக்சுவலாக அந்த கப்போலா அப்படின்றது ஒரு இட்டாலியன் வேர்டுங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் டோம் அப்படின்னு பொருள். நம்ம தமிழில் சொல்கிறதா இருந்தால் குவி மாடம்னு சொல்லுவோம்.
இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கட்டடத்தோட டாப்பில் இந்த ஷேப்பில் தான் அந்த கப்பலும் அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்காக தான் அந்த பேர் அதுக்கு வந்துருந்துச்சு. சரிப்பா, ஏதோ ஒளி கிளின்னு சொல்கிற விஷயத்தை பற்றி பேசுவேன்னு பார்த்தா நீ நான் இதை பற்றி பேசினேன்னு சில பேர் கேட்கலாம். எடுத்ததுமே ஒளியை பற்றி சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும்? அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இந்த ஒளி பதிவாக காரணமான கருவிகள் சார்ந்து சொல்லிவிட்டு அந்த நபரை பற்றி சொன்னால் மட்டும்தான் கண்டென்ட் உங்களுக்கு முழுமையாக புரிய வர மக்களே. இப்போ அந்த ஒளி சார்ந்த எல்லா விஷயங்களையும் சொல்கிறேன். இந்த மோகன்சன் இருக்கார்ல, இவர் இருந்தால் சனிக்கிழமை தோறும் அந்த காட்சி பதிவுகள் எல்லாத்தையும் எடுக்கிற வேலை போயிட்டுருக்குல்ல, அதன் ஒரு பகுதியாக தான் சமீபத்தில் ஒரு வேலை பார்த்து முடிக்கும் போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இங்கே கொஞ்சம் பிரைட்டாகவும் மேலே கொஞ்சம் ரெட்டிஷாக தெரிகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த காட்சி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நல்லா ரெட் கலரில் இருக்கா. இது நம்ம ஏர்த்துக்குள்ளேயே தென்படுற காட்சி கிடையாது, ஸ்பேஸில் தென்பட்டிருக்க ஒரு காட்சி. இதனால தான் உலகம் முழுக்க இதை மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ ரேரான ஒரு காட்சி விண்வெளியில் பதிவாயிருக்கு, என்னவா இருக்கும் அது இதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. நம்ம பூமியிலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 கிலோமீட்டரில் ஆரம்பித்து 80 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த காட்சி பதிவாக இருக்கான். அந்த ஸ்பாட்டை வரையறுக்கிறாங்க அப்படின்னு. இந்த ரெட் ஸ்ப்ரைட் இருக்குல்ல, அதான் இப்போதைக்கு அதை வைக்கப்பட்டிருக்க பெயர். இதை சில பேர் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ப்ரோ ஏலியன்ஸோட சிக்னலாக இது, என்ன ஏலியன்ஸோட விரல்கள் மாதிரியே இருக்குது, கை அப்படியே தெரியாம மாதிரி இருக்குன்னு வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எது காரணம்னா இது பாருங்கள், நல்லா இப்படி இருக்கும். ஏற்கனவே இந்த மெக்சிகோ காங்கிரஸில் ஏலியன்ஸோட பிணங்கள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க சப்மிட் பண்ணி அது எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு எல்லாமே பார்த்துருந்தோம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க விவரித்த விஷயம், இந்த ஒவ்வொரு பிணங்களோட கைகள்லையும் கால்கள்லையும் 3 விரல்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் இப்படி 3 விரல் இருக்க மாதிரி இருக்கும் இந்த குறிப்பிட்ட ரெட் ஸ்ப்ரைட்டுக்கு. இதை வச்சுக்கிட்டு இது ஏலியன்ஸோட சிக்னல் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆய்வாளர்கள் இப்போ வரைக்கும் இது ஏலியன் சிக்னல்னு உறுதிப்படுத்தவே இல்லை. அவங்க வேறு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதுவும் நான் போக சொல்ல சயின்டிஃபிக்கலாக இருக்கும். ஸோ மக்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா பார்த்ததுமே யாரோ களை போடுறாங்க பார்த்தீங்களா, அதை நம்பாமல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி மட்டும் நம்புவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காட்சி இருக்குல்லங்க, இதுவும் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட ரேரான காட்சிகள் தான். இப்போ இந்த ரெட் ஸ்ப்ரைட் பார்க்குறோம்ல, இதே போல தான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் கூட மோகன்சனோட பங்கு இருந்திருக்கு. ரேர் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜுங்க. ஆக்சுவலாக இதை பார்க்குறீங்கன்னா இந்த டெஸ்ட்லா சார்ந்ததெல்லாம் நீங்கள் காட்சியை சினிமா படங்களையோ இல்லை ஃபோட்டோலையோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒருவன் மின்சாரம் அங்கங்கே பாஞ்சிட்டு இருக்க மாதிரி காட்சிகள் வரும் பாருங்க. நல்லா ஒரு இடி மின்னலுமா ஒரு காட்சி இருந்தால் எப்படி இருக்கும், சர்க்குன்னு ஒரு லைன் மட்டும் போயிட்டு வந்தால் வளைஞ்சு இது போல் காட்சி அமைப்பு இருக்கிறதுனால தான் இதை எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல தான் இந்த ரெட் ஸ்ப்ரைட் இருக்குல்ல, அந்த காட்சி இப்போ ஏற்பட்டிருக்கு. இது பூமியிலேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ சீக்கிரம் தெரியாத ஒரு நிகழ்வுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வப்போது தெரியவும் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்ப்பா இப்போ என்ன இது இடியா மின்னல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் நெருங்கிட்டு தான் சொல்லணும். ஏன்னா ஆய்வாளர்கள் இதே போல விஷயத்தை தான் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் மாறுபடுது. என்னன்னா டிஎல்இஸ்னு சொல்லுவாங்க. இது டிரான்சியன்ட் லியூமினஸ் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிஎல்இஸ். இந்த அட்மாஸ்பியரிக் லைட்னிங் அப்படி இல்லைனா அயனோஸ்பியரிக் லைட்னிங் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது நம்ம இங்கேருந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா மின்னல் வர்றதெல்லாம், இதெல்லாம் தாண்டி அட்மாஸ்பியரில் ஒரு மின்னல் அடித்தா எப்படி இருக்குமோ, இல்லைனா அயனோஸ்பெரிக்கில் ஒரு லைட்னிங் மின்னல் அடித்தா எப்படி இருக்குமோ, அது போல் ஒரு காட்சி ஸ்பேஸ் சார்ந்து பார்க்குறோம் அப்படின்னா அதை டிஎல்இ ஈவெண்ட்டாக நம்ம வகைப்படுத்தலாம்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட் ஸ்ப்ரைட் இருக்குல்ல, அதுவும் இப்போ இதில் சேர்ந்ததாக தான் அவங்க கேரண்டியாக சொல்கிறாங்க. இதை தமிழில் சொல்கிறதா இருந்தால் நிலையற்ற ஒளிரும் நிகழ்வுகள்னு சொல்லலாம். இதை இன்னும் டீப்பாக சொல்கிறேன். ஷார்ட் லிவ்டு எலக்ட்ரிக்கல் பிரேக் டவுன் ஃபினாமினா. இந்த யூஏபின்ற அந்த டேர்முக்கு நாம் விரிவாக்கம் கொடுக்கறதா இருந்தால் அன்ஐடென்டிஃபைடு அனாமலஸ் ஃபெனாமினான்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு நிகழ்வு அவ்வளோ வித்தியாசமாக நடக்குதுன்ற மாதிரி அதே சாயலில் தான் நம்ம இதையும் பார்க்கணும். ஏன்னா ஏலியன்ஸ் எதிர்க்க நம்ம பார்க்கல, பட் ஆனால் இந்த காட்சிகளை தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது. இது பொதுவாக இந்த தண்டர் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, இடி மேகங்கள், அது மேலே தென்பற்ற ஒரு காட்சினும் ஆய்வாளர்கள் வரையறுக்கிறாங்க. இந்த காட்சியை பதிவு பண்ணி நம்ம மோகன்சன் அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காருங்க. இது போல் நான் பார்த்தேன், அது அப்படி இருந்துச்சு, அதை பதிவு பண்ணி வெளிக்கூடத்தை கொண்டு வர விவரிக்க முடியாத வார்த்தையால் அவ்வளோ சூப்பரான ஒரு காட்சி, இயற்கையோட அரிதான நிகழ்வுன்னு அவர் பயங்கரமாக சிலாகிச்சிருக்காரு. மேகங்களுக்கு அப்பால் ஒரு வேற லெவல் உலகம் இருக்குன்ற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காருங்க. இவர் ஏற்கனவே இது போல் எடுத்தார் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், அதெல்லாம் இப்போ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. யார் அந்த மோகன்சன் இவ்வளோ அரிய காட்சியில் எடுத்து உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு அந்த மனுஷன் ஃபேமும் மேலே போயிட்டுருக்கு. ஓகே மக்களே, இந்த ரெட் ஸ்ப்ரைட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் கிளியராக இருப்பீங்க. ஏலியனோட கை விரல்கள்லாம் கிடையாது, ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க, புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம ஆதித்யா L1 மிஷின் இருக்குல்ல, இதை சார்ந்த ஒரு மேசிவான அப்டேட்டை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா ஆதித்யா பற்றி பேசிய ரொம்ப நாள் ஆகுதுல்ல. என்னென்னா அல்ட்ரா வயலட் வேவ்லென்ஸ் இருக்குல்ல, இதுக்கு அருகில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சூரியனோட ஃபுல் டிஸ்க் இமேஜஸை நம்ம ஆதித்யா L1 விண்கலம் பதிவு பண்ணி அது இஸ்ரோவோட பேஸுக்கு அனுப்பியிருக்குங்க. இஸ்ரோ அந்த படங்களை தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க. வெளிநாடுகள் படம் எடுத்தது கிடையாது, நாசா எடுத்து நம்மளுக்கு கொடுத்தது கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ப்ராடக்ட்ஸை வச்சு
நாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மிக அரிதான புகைப்படம். அது 1-2 கிடையாதுங்க. பகுப்பாய்வு பேஸில் ஒவ்வொரு காட்சியுமே பதிவு பண்ணப்பட்டிருக்கு சூரியன் சார்ந்து. அந்த எடுத்த ஃபோட்டோஸை பற்றிலாம் நான் போக சொல்கிறேன், காட்சியாகவே காட்டுறேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த காட்சிகளை பதிவு பண்ண நாம் பயன்படுத்தியிருக்க பேரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூட்னு சொல்லுவாங்க. SUIT, அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் இந்த சூட் பேலோட் ஆன் பண்ணப்பட்டுச்சுங்க. ஆன் பண்ணப்பட்டு இப்போ பாருங்கள் ரிசல்ட்டை பட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆட்கள் எங்கே தெரியுமா கெத்தாக நிற்கிறாங்க. நம்ம இஸ்ரோ ஆய்வாளர்கள்லாம் உலக நாடுகள் பல்லாயிரக்கணக்கான கோடியை போட்டு செலவு பண்ணுவாங்க ஒரு ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறதுக்கும். ஆனால் நம்ம ஆட்கள் பட்ஜெட்டில் ஒரு ப்ராஜெக்டை பண்ணி அதை 100% துல்லியமாக வேறு ரிசல்ட் கொடுக்குறாங்களே, அங்கே தான் இந்தியன்ஸ் மூலம் பெருசாக நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஆகச்சிறந்த சான்றாக தான் அந்த ஆதித்யா L1 மிஷினையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது மிக முக்கியமான தொகுப்பு மக்களே, அதாவது 11 விதமான ஃபில்டர்ஸ், இட் மீன்ஸ் எமிஷன் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இது கூடவே வேவ் லென்த் NMல வரையறுக்கிறாங்க அண்ட் ஃபீச்சர்ஸ். இது எல்லாமே இப்போ தெளிவாக பாருங்கள். என்னென்ன NMல எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு காட்சிகள் பதிவாகி இருக்குது. இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் உங்களுக்கே பிறகும், வா இஸ்ரோ தான்பான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு இருக்க இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுக்கான ஃபில்டர் நேம் NB1. வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா 214 nm. ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்ஃபேர், சன்ஸ்பாட், பிளாஜஸ் அண்ட் லிம் டார்க்கனிங். அடுத்து ரெண்டாவதாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோவோட ஃபில்டர் NB2ங்க. இதோட வேவ் லென்த் 276 அண்ட் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே பார்த்தா அதே 4 கீழே வந்துடுது. அடுத்து NB3 MG2K. இதோட வேவ் லென்த் 279. இதோட ஃபீச்சர்ஸ் குரோமோஸ்ஃபேர், சன்ஸ்பாட்ஸ், பிளாஜஸ், குட்சன் அண்ட் ஃபிலமெண்ட்ஸ். நான்காவதா NB4. இதை MG2H அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வேவ் லென்த் 280 nm. இதோட ஃபீச்சர்ஸும் இந்த NB3 இருக்குல்ல அதோட ஃபீச்சர்ஸும் சேம் தான். ஐந்தாவதா NB5. இதோட வேவ் லென்த் 283 nm. ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த NB1ல பார்த்தோம் பாருங்க அதே ஃபீச்சர்ஸ் தான். NB6 இந்த 300 வேவ் லென்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே சேம் ஃபீச்சர். அண்ட் NB7 388 வேவ் லென்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோட்டோஸ்ஃபேர், சன்ஸ்பாட், லிம் டார்க்கனிங் இந்த ஃபீச்சர்ஸ் வருதுங்க. இதில் மிஸ் ஆனது பிளாஜஸ் மட்டும்தான். அண்ட் அடுத்ததா NB8. இதோட வேவ் லென்த் 396.8 nm. இதோட ஃபீச்சர்ஸ் குரோமோஸ்ஃபேர், சன்ஸ்பாட்ஸ், பிளாஜஸ், குட்சன். BB1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வேவ் லென்த் 200ல ஆரம்பிச்சு 242 வரைக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் ஃபோட்டோஸ்ஃபேர், லிம் டார்க்கனிங் அண்ட் பிளாஜஸ் அண்ட் சன்ஸ்பாட்ஸ். BB2க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 242ல ஆரம்பிச்சு 300 nm வேவ் லென்த் வரைக்கும் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் ஃபோட்டோஸ்ஃபேர், லிம் டார்க்கனிங், பிளாஜஸ் அண்ட் சன்ஸ்பாட்ஸ். அண்ட் அல்டிமேட்டா BB3 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட வேவ் லென்த் 320ல ஆரம்பிச்சு 360 nm வரைக்கும் போகுது. இதோட ஃபீச்சர்ஸ் ஃபோட்டோஸ்ஃபேர், லிம் டார்க்கனிங் அண்ட் சன்ஸ்பாட்ஸ். அன்பார்ந்த இந்திய மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திச்சு பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இஸ் ராக்கிங். மாற்றுக்கருத்து இல்லாத வாக்கிய மக்களே. ஏன்னா ஒரு முறை ஸ்பேஸ் ப்ராஜெக்டை நம்ம இஸ்ரோ முன்னெடுக்கும் போதும் அதில் ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது ரொம்ப சொற்பம். சக்ஸஸ் ரேட் தான் மேலே இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இல்லாமையா நாசாவும் இலான் மஸ்க் வரைக்குமே புகழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம இஸ்ரோவை. புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். இந்த ஆதித்யா L1 மிஷனோட சாதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பதில்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.